இருக்க ஒய்ஃப்ல ஓடி வரும் யாரோட வாய்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க பேசுறது கிச்சன் நோக்கி கேட்குது. இந்த ஒரு எனர்ஜி உள்ள நீட் தான் நம்ம கிடைச்சிருக்காங்களா? இதெல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ மணிவன் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு யாருக்கு மைக்க கொடுத்து போயிட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியும் மைக்க கையில் கொடுத்து கீழே வைக்க மாட்டான்ட்டு. சரி, என்னோட ஸ்பெஷலிட்டி ஒரு கதை சொல்லாமா? ஒரு கதை சொல்லாமா? ஓகே. ஏன்னா வாழ்க்கை எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நாட கம்பேரிசன் பண்ணி தான் நம்ம கொண்டு போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பும் சரி ஏக்கமும் சரி ஏதோ ஒண்ணு பார்த்து அது மாதிரிங்கிற ஒரு பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் என்னடா எப்ப பார்த்தாலும் காலேஜ் ப்ரொஃபஸரையே இருக்கிறான்னு நினைக்கிறேன்டா. காலேஜ் ப்ரொஃபஸருக்கு எனக்கு ஒரு லிங்க் இருக்கு, அது ஃப்ரீயா ஒரு நாள் நம்ம பேசலாம். சரிங்களா? ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து காலேஜுக்கு போயிட்டு மதியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்தாங்க. இவர் தான் டெய்லி காலேஜ் போவார், மதியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வருவாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப காலேஜ் போவார். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு காலேஜ்ல இருந்து பசி, இப்ப நம்ம இருக்க நிலைமை வைக்கல, பசியில வந்து வீட்டுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ்ல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காரு. கேட்டை வந்து வெளியே வந்து பார்த்தா ஒரு சைக்கிள் ஒருத்தர் ஓட்டிட்டு வந்து அவர் மேலே அடிச்சிட்டான். இவரு டென்ஷன் ஆகிட்டு பார்த்து ரோட்ல பார்த்து போக மாட்டியா கண்ணு தெரியுது அப்படி அந்த சைக்கிள்ல வந்து பிடிச்சி சத்தம் போட்டுட்டு வந்துட்டார். வந்து முடிச்சுட்டு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஏறு, ஏன்னா பஸ் ஏறி ஒரு ஸ்டாப் தான் ஒரு வீடு. பஸ் ஏறி வந்துட்டாரு, 10 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறாரு. டிக்கெட் கேட்கிறார் கண்டக்டர். கண்டக்டர் என்ன 2 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய் கொடுக்குற அப்படிங்கும்போது இவர் கண்டக்டர் நீ தான் வேலைக்கு வந்திருக்க, நீ தான் சொல்ற வச்சிருக்கலாம், நான் சொல்ற பண்றவங்க கண்டக்டர் எரிச்சு விடுறாரு. சரி, பஸ்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டாரு. வயசு ஆளுக்காரன் கதவை திறக்கல. தப்பு நீங்க வேலை வேகமா கதவை தட்டி கண்டக்டர் வந்து கதவை தட்டி பிடிச்சி திட்டுறாரு. வந்து எவ்வளவு வேகமா கதவை தட்டிட்டு இருக்க, நீ இன்னும் கதவை திறக்காம என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இல்லைங்க பின்னாடி என்ன துணி தோச்சு இருந்தாங்க அது வந்து எவ்வளவு கதவை தட்டு அப்புறம் போயிட்டு வயசா இருக்கு. சரி, எல்லாமே கதவை திறந்து உட்காந்து சாப்பிட்டு முடிக்கிறார். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து சேர்ல யோசனை பண்ணிட்டு இந்த பல்லு குத்து குடிச்சிருக்கிறார். அதை எடுத்து அப்படியே நோண்டிட்டு சைக்கிள்ல வந்து என்னதான் பண்ணணும், அவ ஏதோ ஒரு அவசரத்தில் போயிருப்பான், நம்ம தான் பார்த்து வந்துருக்கணும். ஓகே, கண்டக்டர் எத்தனை பேருக்கு தான் சில்லறை கொடுப்பான், நம்ம ஒரு 2 ரூபாயை எடுத்து கொடுத்து இந்த வேலை முடிச்சது. கொண்டாடி காலையில இருந்து மதியானம் வரைக்கும் எவ்வளவு வேலை இருந்துச்சோ நம்ம வந்து கதவு தட்டும் போது நம்ம கேட்டிருக்காரு. அப்ப சாப்பிடறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனோட யோசனை டென்ஷன் இது. சாப்பிட்டு முடிச்சதுக்கு நிதான யோசனை அப்படின்னு பார்த்தா நம்ம சரி அதனால எல்லாம் பசியில இருக்கும், சாப்பிட்டு முடிச்சவங்க நிறைய விஷயம் இருக்கு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் டெக்னாலஜி. இன்னைக்கு அந்த ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால இன்னைக்கு கட்டி போட்டு கொண்டு வந்து வச்சிருக்கு. உண்மையா இல்லைங்களா? இந்த டெக்னாலஜிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி தான் நீங்க நெட்வொர்க்கை வேணாம்னு சொல்லி போன எல்லாரும் நீங்க திருப்பி மனசு வந்திருக்காங்க. என்ன காரணம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி அடுத்த உலகத்தை எந்த அளவுக்கு ஆள போகுது. நான் சொல்றது வந்து கிரிப்டோ கரன்சி இந்த சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, வருங்காலம் எப்படி இருக்கு. ஏன்னா கடந்த ஒரு 5 வருஷத்துல நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டோம். ஆரம்ப காலகட்டத்தில் காதல கேள்விப்பட்ட விஷயத்தை நம்பாம விட்ட ஒவ்வொரு நபரும் அன்னைக்கு என் கையில் அப்படி இருந்துச்சு, அன்னைக்கு நான் இதை பண்ணி இன்னைக்கு இப்படி இருப்பேன், எவ்வளவு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி உலகத்துல வேற லெவல்ல பெரிய லெவல்ல வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு போயிட்டு. கண்டிப்பா நான் வந்து நெட்வொர்க்ல இருக்கேங்கிறதுக்காக பெருமைப்படுறேன். என்ன காரணம் தெரியுங்களா? நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒண்ணு இல்லைன்னா இன்னைக்கு ராஜாமணி சார் சொன்ன இந்த விஷயம்லாம் வெளியே 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் சொல்லி தரது ஒரு ஆள் கிடையாது. உண்மையா இல்லைங்களா? எவ்வளவு பெரிய விஷயம். ஸ்மார்ட் போன் வாங்கிட்டு அதை ஆப்ரேட் பண்ண தெரியாம ஒரு நின்ற சூழ்நிலையில கூட ஒரு ஃப்ரெண்ட் அதை எப்படி ஆப்ரேட் பண்றேன்னு சொல்லி தரணும் இருந்தாங்க. நீ கூட இருக்கவங்க நம்மளோட நாலேஜை வளர்த்துக்கு சப்போர்ட் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில அடுத்து வந்த 5 வருஷம் காலகட்டத்தில் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து சேவிங்ஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல வந்து நமக்கு இன்னைக்கு அதாவது சேவிங்ஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு 5 வருஷம் வாழ்க்கை மாறப்போகுதுங்கிற விஷயத்த இன்னைக்கு எந்த அளவுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அந்த அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் வந்து ஒரு சிலருக்கு புதுசா இருக்கலாம். இன்னும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நம்ம ஃபேமிலியே பார்த்துருக்கோம். இந்த இடத்துல எனக்கு வாங்க தெரியும் போது ஒரு சென்ட் இடத்த வாங்கி கொடுத்து இன்னைக்கு அந்த ரேட்டுக்கு போச்சு. கையில பணம் இருந்துச்சு, ஆனா நமக்கு இந்த ஏரியாவை டெவலப் ஆகுமா? நீங்க இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நபர் ஒரு 50+ இருக்க நபர்களுக்கு அவங்க காலகட்டத்தில் தங்க ரேட் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். வாங்கி வச்சா லாஸ்ன்னு தெரியும். எத்தனை பேர் சார் வாங்கி வச்சிருக்கீங்க? என்ன ஒரு காரணம், நம்ம அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லை. நான் ரீவனக்ஸம் கிடைச்சது எப்படி தெரியுங்களா? சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவுக்கு வாழ்க்கையில சார் ஓகே சேவிங்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு விஷயங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது பாத்தீங்கன்னா சஞ்சய்கான்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க, சிறு சேமிப்பு திட்டம்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாருமே அந்த ஸ்கூல்ல நம்ம படிச்சு வரும்போது சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு எப்படி தெரியல.
சிறுசாமிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்கூல்ல இருந்து பழக்கப்படுத்தி வந்த நம்ம இன்னைக்கு எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கோம். வரக்கூடிய வருமானம் செலவுக்கே பத்தலங்கிற ஒரு சூழ்நிலை, சேவிங்ஸ் ஒரு சப்ஜெக்டை பத்தி நம்ம யோசிக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் எனக்கு இது வரைக்கும் கலந்து வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்ல ஆர்டி ஓப்பன் பண்ணக்கூடிய ஏஜென்ட்டை மீட் பண்ணியிருப்போம். இதே ஒரு எல்ஐசி ஏஜென்ட்ல மீட் பண்ணியிருப்போம். ஒரு எல்ஐசியோட ஏஜென்ட்டை பேங்க்ல ஆர்டி ஓப்பன் பண்ணக்கூடிய ஏஜென்ட்டோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஜென்ட்டை வந்து நம்ம ஏதோ ஒரு தொழில் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை அவங்க சொல்லக்கூடிய ஸ்கீம்ல போடுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையா இல்லைங்களா? இப்ப நம்ம வருமானம் எந்த அளவுக்கு வருது எனக்கு தெரியும். ஆனா அவங்களோட டார்கெட் முடிச்சிருக்காங்க. நம்ம சேவிங்ஸ் ஒரு நல்ல விஷயம் தான், சேர்த்து வச்சா நல்ல ஒரு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு செட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு தேவையான விஷயம் தான். அந்த சேர்த்து வைக்கிறதுக்கு நமக்கு வரக்கூடிய வருமானத்தில் கொரோனா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போச்சு. சேவிங்ஸ் ஒன்று யார் இருந்து அவங்க பேலன்ஸ் அப்படியே வட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சேவிங்ஸ்ல போட்ட விட்ட நபர்கள் வாழ்க்கையை வெறுத்து போயிருக்காங்க. அது நம்மளுக்கு கூட ஒருத்தர் இருக்கலாம். உண்மையா இல்லைங்களா? இந்த ஒரு காலகட்டத்தில் தான் வந்து இன்னைக்கு ரீபாலன்ஸ் நமக்கு அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்கு. என்ன சார், சேவிங்ஸ் பண்ணுங்க. சும்மா எல்ஐசி ஏஜென்ட் இல்லை ஒரு பேங்க் ஆர்டி ஏஜென்ட் மாதிரிலாம் சொல்ல கிடையாது. சேவ் பண்றதுக்குனால ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து உங்களை சேவ் பண்ண சொல்லி எவ்வளவு பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வார்த்தை தான் வந்து இன்னைக்கு ரீபாலன்ஸ் இதுதான் என் லைஃப் பண்ணி எல்லாமே நம்பி நிற்கிறதுக்கு ஒரே காரணம் உனக்கு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி அதை சேர்த்து வைக்கணும். இன்னும் யார் வேணாலும் சொல்லலாம், சேர்த்து வச்சா நல்லா இருக்கு. நம்ம அப்பா சொல்லியிருக்காரு எத்தனை முறை தேவையில்லாம செலவு பண்ணாத கேட்டிருக்கமா? யார் வேணாலும் சொல்லலாம். ஆனா சம்பாதிக்க வச்சு அந்த சேவிங்ஸ் எப்படி பண்றது? இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு டிப்பு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரீபாலன்ஸ்ல வந்து சேவ் பண்றதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி அந்த சப்ஜெக்ட் பத்தி அடுத்து நம்ம போறோம். அதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர்ங்கிற ஒரே ஒரு விஷயம் தான். இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டீம்ல இருந்து ஒரு மேடம் பேசுறாங்க. அவங்களோட தமிழ் மீடியம் வரும்போது அவங்க சொன்ன எனக்கு புரியல சத்தியமா. ஏன்னா படிச்சதுல தமிழ் மீடியம் அது தமிழ்ல வரும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னங்க, ஆனா டெக்னிக்கல் டீம்ல இருந்து ஒருத்தர் இன்னைக்கு பேசியிருக்காங்கன்னா இது வரைக்கும் வந்து அந்த சாஃப்ட்வேர்ங்கிற ஒரு விஷயத்தை நம்பி தானே சார் எல்லாமே இன்னைக்கு ரீபாலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் கம்பெனி எம்டிஏ பார்த்தாச்சு, மேனேஜ்மெண்ட் பார்த்தாச்சு, ஆஃபீஸ் உட்காந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. எந்த கம்பெனி நிரந்தரமா இருக்கு? இன்னைக்கு கம்பெனியும் பார்க்கல, மேனேஜ்மெண்ட்டையும் பார்க்கல. ஆனா எல்லாம் இன்னைக்கு நம்பி நீங்க வந்து உட்காந்துருக்கோம்னா இந்த டெக்னாலஜி இந்த சாஃப்ட்வேர் இந்த ஒரு விஷயத்தை நம்பி தான் வந்து உட்காந்து. உண்மையா இல்லைங்களா? இந்த டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன உதாரணம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஒரு விஷயம் தான் வந்து நம்ம ரீபாலன்ஸை நம்பி இதுக்குள்ள நம்ம கட்டி போட்டு இந்த சாஃப்ட்வேர் ஒண்ணுதான். இன்னைக்கு சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு டெவலப் ஆக போகுது. இந்த ஒரு விஷயம் சின்ன ஒரு உதாரணம். 13 வருஷமா உலகத்துல நம்பர் 1 கோடி சொல்றது யார் சார்? பில் கேட்ஸ். அவனை ஒரே தூக்கி வாரம் கட்டினதுக்கு அமேசான். அவன் எவ்வளவு சார் பிசினஸ் பண்றான்? ஒரே ஒரு சாஃப்ட்வேர் அமேசான் ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் வந்து உலகத்துல நம்பர் 1 கோடி சொன்னா அவன் மாறக்கூடிய அளவுக்கு இருந்திருக்குன்னா அந்த சாஃப்ட்வேரோட சப்போர்ட் அவனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அமேசான் ஸ்டார்ட் பண்ணும்போது அவனுக்கு எத்தனை கஸ்டமர்ஸ் இருந்தாங்க? அமேசான் ஒரு சாஃப்ட்வேர் வரும்போது அவனுக்கு எத்தனை கஸ்டமர் இருந்தாங்க உலகத்துல? ஒரு ஆள் கிடையாது. நம்ம ரீபாலன்ஸ் ஃபியூச்சர் பிளான் என்ன சார்? இ-காமர்ஸ். இமேஜின் பண்ணி பார்த்துக்கீங்களா எப்படி அது வரும்னு சொல்லி? ஒரு கஸ்டமர் இல்லாம ஆரம்பிச்ச அந்த அமேசான் இன்னைக்கு நம்பர் 1 கோடீஸ்வரரா இருக்குன்னா இவ்வளவு கஸ்டமரை உருவாக்கி இ-காமர்ஸ் வந்து நம்பர் இன்னைக்கு ரீபாலன்ஸ் நம்ம சொல்லி தரக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்த வருமானத்தை எப்படி சேவ் பண்ணணும் ஒரு பேமெண்ட் கேட்வே உருவாக்கி கிரிப்டோக்குள்ள கொண்டு போய் விட்டாச்சு. இதோட டேஸ்ட் என்னங்கிறது வந்தவங்க இன்கம் மேல சேவ் பண்ணும்போது புரிஞ்சிருச்சு. ஆனா அடுத்து நம்மளோட பேக்கேஜ் பாத்தீங்கன்னா எசென்சியல், பேலன்ஸ்டு, வெல்த்தி. எசென்சியல் என்ன சார்? சமச்சீர் வாழ்க்கை. நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பணம், அன்றாட தேவையான நம்ம சாப்பிடணும், அரிசி பருப்பு காய்கறி. இதுக்கு தேவையான வருமானத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அதுக்கு எசென்சியலா கொடுத்தாச்சு. பேலன்ஸ் லைஃப். பேலன்ஸ் லைஃப் போனா சொந்தமா ஒரு வீடு கார் இந்த மாதிரி ஒரு லக்ஸரி ஒரு பேலன்ஸ் லைஃப்ல போறதுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் சேவிங்ஸை பத்தியே சொல்றேன். ஆனா இன்னைக்கு ரீபாலன்ஸ்ல ஓப்பன் ஆயிருக்கு சேவிங்ஸ்ங்கிற ஒரு அந்த சப்ஜெக்ட் பண்ணா ஒரு சாஃப்ட்வேர் மட்டும்தான். இ-காமர்ஸ் வரும்போது அரிசி பருப்பு படையே ரீபாலன்ஸோட சாஃப்ட்வேர் பயன்படுத்தி வாங்க முடியாது. அப்ப எசென்சியல் பேக்கேஜ் பண்ண வருமானத்தை கொடுத்து அந்த வருமானத்தை அந்த சாஃப்ட்வேர் மூலமா பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் புரியுதுங்களா? அடுத்து சொந்தமா ஒரு கார் வாங்கணும், சொந்தமா ஒரு வீடு வாங்கணும். பேலன்ஸ் லைஃப்ல வரக்கூடிய அந்த பேக்கேஜ்ல வரக்கூடிய வருமானத்துல ரீபாலன்ஸ் சாஃப்ட்வேர் பயன்படுத்த சொந்த கார் சொந்த வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த ரீபாலன்ஸ் சாஃப்ட்வேர் ஃபியூச்சர்ல மாறும். இப்ப அன்றாட தேவைப்படான வருமானத்தையும் பேலன்ஸ் லைஃப்ல வருமானத்தையும் தந்து அதுக்குண்டான செலவையும் இங்கேயே ரீபாலன்ஸ்ல உங்களுக்கு உண்டான வருமானத்தை கொடுத்து அந்த வருமானத்தை இதுக்குள்ளேயே செலவு பண்ண மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டா இதோட ஃபியூச்சர் எந்த அளவுக்கு ஜஸ்ட் இமேஜ் பண்ணி பாருங்க. இப்ப எப்படிப்பட்ட இடத்துல சார் நம்ம வந்திருக்கோம்? ஏன்னா லாக்டவுன்ல தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு லாக்டவுன்ல ஜூம்ங்கிற ஒரு ஆப்பை மட்டும் பயன்படுத்தி அந்த ஜூம் ஒரு டெக்னாலஜி தான்.
பயன்படுத்த நீங்க வந்திருக்க அப்படின்னா ரீவானஸோட டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருக்கு, அந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு நம்ம நம்பி பண்ணலாம்.